இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போகிறோம். இதற்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொதிக்கிற சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம வீடியோவில் போக போக ஆட் பண்ணும்போதே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் போட்டுட்டு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுட்டு இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாய்த்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு அதையும் இதை கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக மஞ்சள் தூள் மற்றும் காஷ்மீரி மிளகாய் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த கடாயில் இருக்கிற காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிவிட்டு கையாலேயே ஒரு வாட்டி நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கணும். அழுத்தம் கொடுத்து பிணைய வேண்டாம். காலிஃப்ளவர் ஏற்கனவே கொஞ்சம் வெந்ததால் பொடிஞ்சிடும். லைட்டாக இந்த பொடி மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு மாவு மிளகாய்த்தூள் மசாலாத்தூள் எல்லாமே எல்லா பக்கமும் பரவலாக கலக்கும். நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறி விட்டால் தான் மசாலா எல்லா காலிஃப்ளவர்லேயும் பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கோட்டிங் பார்த்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி விட்டுட்டால் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும். அப்புறம் அது நல்லாவே இருக்காது, கிறிஸ்பினஸ்ஸாக இருக்காது. எனக்கு இப்போ கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸ்சர் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கிறேன். நல்லா கலக்கி வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜாக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த கலக்கின மிக்சர் நல்லா ஆரஞ்சு கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் இது பத்தலைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுவே போதும், ரொம்பவும் சுவையாகவே இருக்கும். இனி என்ன பண்ணோன்னா ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. நிறையா போட வேண்டாம், அளவாக போட்டால் போதும். ஃப்ளேமும் ஒரு மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் தீயாது. அதே சமயம் நல்லா கிறிஸ்பாக வறுபட்டு வரும். இந்த கடாயில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் போட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப நெருக்கமாக போட்டுறாதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இது போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. உடனே கிளற வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது லைட்டாக திருப்பி போடுங்க. உடனே கிளறணுன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். இப்போ 2 நிமிஷம் விட்டதுனால எண்ணெய் ரொம்பவே கிளியராக இருக்குது. மசாலாலாம் காலிஃப்ளவர்லேயே தான் பிடிச்சிருக்கு. இப்போது நல்லா எல்லா காலிஃப்ளவரும் ஒரு சைடு அப்படியே திரும்புகிற மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 to 6 நிமிஷம் போதுங்க. நல்லா கிறிஸ்பாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு வெங்காயம் அப்புறம் ஃப்ரை பண்ண கருவேப்பிலை இதையும் போட்டு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம்.